6.2 ட்ரையாங்கிள்ஸ்ப்பா. தேர்டு கொஸ்டின். இது கொஞ்சம் பெருசாக போடணும்ப்பா. இந்த பிக்சர் கொடுத்துட்டாங்க. இந்த பிக்சர் தான் பிக்சர், ஓகேவா? இந்த பிக்சர் கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சர் நம்ம அப்படியே போட்டுக்கணும். இதுலேருந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, LM parallel CB and LN parallel CD prove that AM by AB is equal to AN by AD. இவ்வளோ தான் ப்ரூவ், ஓகேவா? இங்கே நம்ம எப்படி போடணும்னு பார்த்தா, எது பேரலல் கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு தான்ப்பா போடணும். இந்த பேரலல் கொடுக்கறதுல இந்த செகண்ட் இருக்குல்லம்மா, இது வந்து ட்ரையாங்கிளுடைய ஒன் ஆஃப் த சைடாக இருக்கும். சிபி வந்து ட்ரையாங்கிளுடைய ஒன் ஆஃப் த சைடு. இதே மாதிரி சிடின்றது ட்ரையாங்கிளுடைய ஒன் ஆஃப் த சைடு. ஒரு பேரலல் லைன், இன்னொன்று பேரலல் சொல்கிறோம்ப்பா, அது வந்து நமக்கு ட்ரையாங்கிளுடைய ஒன் ஆஃப் த சைடாக இருக்கணும். சரியாம்மா? இப்போ நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிக்சர் இப்படி நம்ம போட்டுக்கிறோம், ஓகேவாப்பா? ஸோ இதே மாதிரி பிக்சர் போட்டுக்கிட்டோம். அவங்க கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, LM parallel CB அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ சிபி வந்து ட்ரையாங்கிளுடைய ஒன் ஆஃப் த சைடு. அப்போ சிபி ஒன் ஆஃப் த சைடு இருக்கிற மாதிரி ட்ரையாங்கிள் வரணும். அந்த சிபி வந்து எங்கே போய் இருக்குன்னு பாரு, ஏல இருக்கு. அப்போ ஏபிசி தான் ட்ரையாங்கிள். சிபி ஒன் ஆஃப் த சைடாக இருக்கணும்னா கண்டிப்பாக அந்த ட்ரையாங்கிள் ஏபிசி தான். இப்போ ட்ரையாங்கிள் ஏபிசியில் LM parallel CB போட்டுட்டு பிபிடியை அப்படியே எழுத வேண்டியது தான். பிபிடி எப்படி எழுதுவோம்? இந்த ரேஷியோ AM by MB is equal to AL by LC. சேம் மெத்தடில் அடுத்த பிபிடி எழுதுகிறோம். அடுத்த LN parallel CDனா CD ட்ரையாங்கிளுடைய ஒன் ஆஃப் த சைடாக இருக்கணும். இப்போ CD ட்ரையாங்கிளுடைய ஒன் ஆஃப் த சைடுனா எது ட்ரையாங்கிள்னா ACD. ACDயில் LN parallel CD. இப்போ இங்கேயும் திருப்பி பிபிடி எழுதுவோம். ஸோ இந்த லைன் இதுக்கு பேரலாக இருந்தால் AN by ND is equal to AL by LC. AL by LC is equal to AN by ND. இதுவும் பிபிடி. நம்ம இந்த ரெண்டு பிபிடி எழுதும் போதேப்பா ஒரு காமன் ரேஷியோ இருக்கும். இங்கேயும் AL by LC, இங்கேயும் AL by LC. இப்போ நம்ம என்ன பண்ணோம், திங்ஸ் விச் ஆர் ஈக்குவல் டு சேம் திங்ஸ் ஆர் ஈக்குவல் டு 1. இது ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் ஈக்குவல் இருக்கிறது இது ரெண்டுத்தையும் பார்த்தா ஃப்ரம் 1 and 2ன்னு எழுதி காமனாக இருக்கிறத எழுத வேண்டாம், மற்றதை மட்டும் எழுதினா போதும். ஏன்னா இதுக்கு இது ஈக்குவல், இதுக்கு இது ஈக்குவல்னா இது ரெண்டு ஈக்குவலாக இருக்கும். அப்படி எழுதிட்டோம், ஓகேவா? எழுதி முடிச்சதுக்கப்புறம் மேக்ஸிமம் இதோட முடிஞ்சிருக்கும். நமக்கு இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, எக்ஸ்ட்ராவா நமக்கு ப்ரூவில் வந்து கீழே வந்து ஏபின்னு கேட்டிருக்காங்க. AM கீழே ஏபி கேட்டிருக்காங்க. அதில் AN கீழே NDன்னு கேட்டிருக்காங்க. அதில் +1 போட்டு ஆட் பண்ணணும். இதை ரெசிப்ரோக்கல் பண்ணி தான் ஆட் பண்ணணும். அப்படியே ஆட் பண்ணால் வராது. ஏன்னா இந்த AM மாறக்கூடாது. எது மாறக்கூடாதோ அது டினாமினேட்டரில் இருக்கணும். இங்கே AN மாறக்கூடாது. ஏன்னா ப்ரூவில் வந்து AMமும் ANனும் இருக்குது. அதனால நமக்கு இந்த மாதிரி வந்திருக்கு இல்லையா, AM அப்படியே இருக்கணுன்றதால டினாமினேட்டரில் AN அப்படி. இப்போ +1 போட்டால், இப்போ +1 போட்டோம்னா நமக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா, அதுக்கு பதில் 1 இருக்கிற இடத்துல இங்கே என்ன டினாமினேட்டர் இருக்கோ அதையே போட்டுக்கணும். இங்கே என்ன டினாமினேட்டர் இருக்கோ அதையே போட்டுக்கணும். போட்டால் AM + MB என்னவாயிடும்? ABன்னு ஆகிடும். இது ரெண்டுத்தையும் சேர்த்தா ADன்னு ஆகிடும். அவ்வளோதான், நமக்கு ப்ரூவ் வந்துருச்சு, ஓகேவா?